இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மயிலாடுதுறையை அடுத்த குளிச்சார் ஊராட்சியில் 250 ஏக்கரில் சம்பா பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். மழைக்காலத்தில் விவசாய நிலங்களில் தேங்கும் தண்ணீர் குளிச்சார் வடிகால் வாய்க்காலில் வடியும். மஞ்சள் ஆற்றில் துவங்கும் இந்த வாய்க்கால் அர்ஜுனன் வாய்க்காலில் கலக்கிறது. இந்த நிலையில் இந்த வடிகால் வாய்க்கால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படவில்லை. அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் கடந்த 5 ஆண்டிற்கு முன்னர் விவசாயிகள் ஒன்றிணைந்து வாய்க்காலை தூர்வாரினர். போதிய நிதி இல்லாததால் விவசாயிகளால் முழுமையாக வாய்க்காலை தூர்வார முடியவில்லை. வாய்க்காலில் தற்போது ஆகாய தாமரை, கோரை செடிகள் மண்டி இருப்பதால் காடு போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் உள்ள மழைநீர் வடிய வழியின்றி நடவு செய்து 15 நாட்களான 50 ஏக்கரில் உள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். நடவு செய்த பயிர்கள் 4 நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரிடம் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து உடனடியாக வாய்க்காலை தூர்வார சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ அறிவுறுத்தினார். இந்த நிலையில் குளிச்சார் வடிகால் வாய்க்காலில் 2 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணி தொடங்கியது. வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற பணியை எம்எல்ஏ ராஜகுமார் நேரில் வந்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது விவசாயிகள் தங்களின் குறைகளை முறையிட்ட உடனே வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை மேற்கொண்ட எம்எல்ஏ ராஜகுமாருக்கு நன்றி தெரிவித்தனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்.